ஜெபம் பண்ண கடவோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஞாயிறு ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரின் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கின்ற முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 3 பாமாலை 3 பாடுவோம். உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு சோத்திரம். கீதம் 3 பாமாலை 3 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமில்ல தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல்
பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதுள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவும். பொதுவான பாவரிகை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்பட ஆடுகளைப் போல நாங்கள் முடி வழிகளை விட்டு வழி விளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின் படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மேல் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம்
முறைமுறையாக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 1வது வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை முறைமுறையாக வாசிப்போம். 34ஆம் சங்கீதம் 1வது வசனம் முதல். கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்கள் எல்லாம் நீங்களாக்கி ரசித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். குமராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசிரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேதபாடம் வாசித்து ஆயிற்று. La
உட்காருங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் முடிய. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் இவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடித்தது.
வானத்தையும் பூமியும் படைத்த அவனிடத்திலிருந்து உயிரிழவையும் மரித்தவரையும் நியாயத்திற்கு வருவார். அவர் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளில் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடையக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளை ஏடோ. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். எல்லாம் அல்ல ஆண்டவரே, உம் திருக்குமாரன் மனிதனாக இப்பூ உலகில் வந்தபோது அவரோடு கூட இருக்கவும் உமது திருச்சித்தத்தை நிறைவேற்றவும் சீஷர்களை தெரிந்து கொண்டாரே. அவர்கள் இவ்வுலகில் நற்சாட்சிகளாக வாழ்ந்து தங்கள் வாழ்வை உமக்கென்று அர்ப்பணித்து சீசத்துவத்தின் மேன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் பின்பற்றவும் முன்மாதிரியை வைத்து சென்றது போல நாங்களும் உமக்கு உகந்த சீடர்களாய் நற்சாட்சி பகர எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் நின்று அரசாளுகின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம்.
சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதினம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்களில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, முதடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 510 பாமாலை 311 பாடவும். சிலுவை சுமந்தோனாக இயேசு உம்மை பற்றுவேன். கீதம் 510 பாமாலை 311 பாடவும்.
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படியே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் கனத்திற்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆராதனை மூலமாக நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவள் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளையை நாம் இதே வேளையிலே ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். நீங்கள் அதையும் பார்த்து மகிழுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆராதனை வேளையை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, விசேஷமாக கொயரில் இருக்கிற அருமையான பிள்ளைகள், கொயர் மாஸ்டர், ஆர்கனிஸ்ட் மற்ற அனைத்து பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் விசேஷமாக ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. நீங்கள் கர்த்தர் உங்கள் உள்ள தேவார்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்க முன்வரலாம். நிச்சயமாகவே அதனுடைய பிரதிபலங்களை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சந்தேகம் கிடையாது. இந்த வாரத்திலும் கூட நாசரத்தை சார்ந்த அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் வசித்து கொண்டிருக்கிற, புளோரிடா மாகாணத்தில் வசித்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் திரு காந்திகுமார் கனகராஜ், திருமதி ஷேலின் ஜெயராஜ், இந்த அருமையான தம்பதிகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரத்திலும் விசேஷமாக வருகிற 25ஆம் தேதி தன்னுடைய 25வது திருமண ஆண்டை சில்வர் ஜூபிலி ஆண்டாக கொண்டாடுகிறார்கள். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இந்த அருமையான தம்பதிகளோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்கள் தேவனை கர்த்தர் சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையின்படி இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவனோடு கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய அன்பு மகள் டிஃபானிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே மருத்துவ படிப்பு படித்து கொண்டிருக்கின்றாள். அதே போல் அவருடைய அன்பு மகன் டிம்சனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அதே அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே என்ஜினியரிங் படிப்பு படித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த 2 பிள்ளைகளையும் அவருடைய ஸ்டடீஸையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான தம்பதியுடைய பெற்றோர்கள் நாசரத்தை சார்ந்தவர்கள். அது 2 பேருடைய பெற்றோர்களும் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவர்கள், ஊழியத்தை நேசிக்கிறவர்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, பல வகையிலே இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, தாங்குகிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். அப்பா, எங்களோடு நீர் பேசும். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய வேத வசனங்கள், வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கவும், அது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்பியாசப்படுத்தி அதனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் கிருபைதாரும். நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுங்க. என்னை மறைத்து நீர் பேசும்படியை ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக
தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் இரண்டாவது வேத பாடமாகிய வாசிக்க கேட்ட அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் ஆண்டவருடைய குணாதிசயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 16ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 8ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை இந்த கொஞ்சம் வசனங்களிலே நீங்கள் மீண்டும் ஒரு விசை நீங்கள் பார்க்கும் பொழுது அன்பு 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 என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் ஏராளமான முறை வருகின்றதை நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் அன்பான தெய்வமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அன்பான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறபடியினால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் இங்கு வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இயேசு நம்மை நேசிக்கிறபடியினால் நாமும் அவரை என்ன செய்ய வேண்டுமா? நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று 66 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த 66 புத்தகங்களிலும் மொத்தமாக இங்கு அதனுடைய 2 ஏற்பாடுகளையும் சுருக்கி நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது எதில் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்பு என்ற ஒரே ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் முழு வேதத்தையும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சுருக்கமாக எப்படி சொல்லிவிட்டார்? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த வசனம் இதற்கு ஒப்பாயிருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 வசனங்களும் பார்த்தீங்கன்னா அன்பு என்ற ஒரு சொல்லை நாம் பார்க்கலாம். இது 2 ஏற்பாடுகளும் அன்பினால் என்ன செய்ததுன்னா பொதியப்பட்டிருக்கின்றது. அது என்ன செய்ததுன்னா அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். வேதத்தின் வாசு பார்த்தீங்கன்னா இந்த அன்பு என்ற பதத்திற்கு இந்த கிரேக்க பதத்தில் ஒரு 4 காரியங்களை சொல்கிறாங்க. முதல்ல இந்த அன்பு, அதுக்கு கிரேக்க பதத்தில் ஈரோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்துக்கிடுங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சை. இது பாலியல் சம்பந்தமான இந்த அன்பை இச்சை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதற்கு அந்த ஈரோஸ் அப்படின்னு அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. 2வதாக கிரேக்கத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கிறது, ஸ்டோர்ஜ் அப்படின்னு பேர் பார்த்துக்கிடுங்க. இது என்னன்னா குடும்பத்தில் உள்ள ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அந்த பாச பிணைப்புக்கு, அந்த குடும்ப பாசத்துக்கு அந்த பெயரை சொல்லுகின்றார்கள். 3வதாக இந்த அன்புக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, ஃபிலியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் ஒருவரை ஒரு நேசிக்கிறது, விசுவாசிகள் ஒருத்தர் நேசிக்கிறதுக்கு அது அப்படி என்ன செய்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்டாரு, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பேதுரு ஆண்டவர் பார்த்து சொன்னது ஆமாம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். அந்த அன்பு இந்த ஃபிலியா அப்படின்னு என்ன செய்தாங்கன்னா சொல்கிறாங்க பார்த்துக்கிடுங்க. அந்த அன்பு சொல்லப்பட்டிருக்கு. 4வதாக இன்னொரு அன்பு, அது என்ன அன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகப்பே அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. அகப்பே அப்படி சொல்லிடுச்சுன்னா அது தெய்வீக அன்பு. ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த தெய்வீக அன்பு என்ன அன்புன்னு பார்த்தீங்கன்னா அது அகப்பே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற அந்த அன்பு, நம் மீது செலுத்துகிற ஒரு அன்பு, அந்த தெய்வீக அன்பு. அதைத்தான் ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறாரு. நாமும் ஆண்டவரை அன்பு கூற வேண்டும், ஆண்டவரத்தில் அன்பு கூற வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ ஒரு கேள்வி ஒன்று வருகிறது, நாம் ஏன் ஆண்டவரை நேசிக்கணும்? கர்த்தரை நாம் ஏன் நேசிக்க வேண்டும்? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பிரியமானவர்களே
தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க. வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, இவ்விதமாய் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் எப்படி அன்பு கூர்ந்தார்? பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்து எவ்வாறு நம்மை நேசித்தார் என்று பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்தை பாருங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த அன்பு எப்படி உண்டாயிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக என்ன செய்தார்னா ஒப்பு கொடுத்தார். உலகத்தில் நம்ம ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நல்லா இருக்கணும், உயர்ந்த இடத்துக்கு போகணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை தானே சொல்லி கொண்டிருக்கிறோம். வாழுவதற்காக நாம் பிறந்திருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளை அதற்காக வளர்க்கின்றோம். நாம் அதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சாவதற்காகவே ஒருவர் வந்தார் என்று சொன்னால் அது வேறு யாரும் அல்ல, நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. கிருபாதார பலியாக பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். நீங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இருக்கின்றார். எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தம்மை ஒரு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்தார்னா நேசித்தார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் வசனத்தில், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். எதற்காக நம் ஆண்டவரை நேசிக்க வேண்டுமா? நம்ம எல்லாருக்காகவும் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் பலியாக ஒப்பு கொடுத்தபடியினால. இங்கு வசனம் சொல்லுகிறது, தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி பிதாவாகி தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக கரையற்றவர்களாக நிறுத்தும்படியாக நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக ஆண்டவருக்குமா நிறுத்தும்படியாக பிதாவாகி தேவன் தமது குமாரன் இருக்கிற இயேசுவை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்து நம்மை நேசிப்பதற்கு, அவர் நமக்காக ஜீவனை கொடுப்பதற்கு நம்ம ஒன்றும் ஒரு பெரிய பரிசுத்தவான்கள்லாம் அல்லங்க. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ரோமர்கள் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து எப்பொழுது நமக்காக அனுப்பப்பட்டாரன்னு தெரியுமா? எப்பொழுது நமக்காக பலியை ஒப்பு கொடுத்தாராம்? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 5:6, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம பாவியிலும் பிரதானமான பாவிகளாக, துரோகிகளாக, பலனற்றவர்களாக, முடியாதவர்களாக இருந்த பொழுதிலும் கூட நாம் மிகவும் கெட்டவர்களாக இருந்தபடினால ஆண்டவர் நம்முடைய அன்பு கூர்ந்தபடியினால தம்முடைய ஒரே பேரான குமாரன் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? அனுப்பினார். ஏனென்றால் நீங்களும் நானும் பாவம் செய்கிறவர்களாக பாவிகளாக இருக்கிறபடியினாலே பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறாமல் அதிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாகத்தான் இயேசு வந்தார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஏன் ஆண்டவரை நேசிக்கணும் தெரியுமா?
நமக்காக நாம் பாவிகளாக இருந்தபடியினால, நாம் பலனற்றவர்களாக இருந்த பொழுதிலும் கூட பிதாவாகிய தேவன் அதிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, பாவத்தின் சம்பளமாயிருக்கிற இந்த கொடிய மரணத்திலிருந்து நம்ம காக்கப்படும்படியாக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இருக்கிற இயேசு கிறிஸ்து அனுப்பினபடியினால நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா? ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னால் போதாதுங்க. கிரியில்லாத விசுவாசம் செத்தது. ஆண்டவரை நேசிக்கிறாயா? இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுவதில்லை, அன்பு செலுத்துகிறேன் என்பதல்ல, அன்பு செய்ய வேண்டும். அதாவது டூ லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பை நம்முடைய கிரியைகளில் வெளிப்படுத்தணுங்க. அன்பு நான் சொல்லிட்டு வாயால் சொல்லிட்டு போகிறது கிடையாது, நம்முடைய செயல்களினால் நடக்கைகளினால நாம் அந்த அன்பை என்ன செய்யணும், வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. ஒரு முறை அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் பாப்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக கொரியா தேசத்தில் ஒரு மிஷனரி பணித்தளத்தை ஒன்றை ஆரம்பித்தார்கள். ஒரு முறை அந்த மிஷனரி ஆர்கனைசேஷனில் இருந்து அங்குள்ள தலைவர் தன்னுடைய மிஷனரி பணித்தளமான இந்த கொரிய தேசத்தில் வந்து அதை பார்வையிடும்படியாக பல கிராமங்களுக்கு சென்றார். அந்த மிஷனரி ஸ்தாபகத்தினுடைய தலைவர் கொரிய தேசத்தில் இருக்கின்ற அந்த பணித்தளத்தை பார்வையிடும்படியாக அங்கு ஒரு முறை வந்தார். அங்குள்ள அந்த மிஷனரி அந்த ஸ்தாபகரை அழைத்து கொண்டு பல கிராமங்களுக்கு சென்றார். ஏராளமான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவருக்கு. நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக நடத்தப்படுகிற இந்த மிஷனரி ஊழியத்தின் மூலமாக இத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கும் தென்கொரியாவிலே ஏராளமான கிறிஸ்தவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவ்வாறு அவர் பார்வையிட்டு கொண்டு வருகின்ற வழியிலே ஒரு வயல்வெளியின் வழியாக அடுத்த கிராமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை வந்தது. அவ்வாறு சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ஸ்தாபகத்தினுடைய அந்த தலைவருக்கு அந்த வயல்வெளியை பார்த்து ஒரு 3 பேர் இருப்பதை கண்டு அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைந்து விட்டார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வயலில் என்ன செய்வாங்கன்னா, நாற்று நடுவதற்கு முன்பாக உழுவாங்க நன்றாக. இந்த காலத்தில் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டு அப்போ ஏர் மாடுகளை பூட்டி என்ன செய்வாங்கன்னா உழுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயதான ஒரு பெரியவர் இருக்கின்றார், இன்னொரு இளம் வாலிபன் ஒருவன் இருக்கின்றான், இன்னொரு பெண்மணி அங்கே நின்று கொண்டு இருக்கின்றார்கள். 3 பேரும் கலப்பை வைத்து உழுது கொண்டு இருக்கிறார்கள். அந்த நோக்கால் என்று சொல்லுவோமே, இந்த 2 மாடுகள் இழுத்து கொண்டு செல்லும் அந்த நோக்கால், அதில் இந்த தகப்பனாரும் அவருடைய மகனும் அந்த வாலிப தம்பியும் பிடித்திருக்கின்றார்கள். பின்னால் அந்த கலப்பையை அந்த பெண்மணி பிடித்திருக்கின்றார்கள், உழுது கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு வறுமையா? அப்பொழுது 70-80 ஆண்டுகளிலே, 1970-80 ஆண்டுகளிலே கொரியா தீபகற்ப பகுதியிலே பல யுத்தங்கள் நடைபெற்றபடினாலே கொடிய பஞ்சம் அந்த காலத்தில் இருந்துச்சு. பார்த்துக்கிடுங்க, வாழ்வதற்கு சாப்பிடுவதற்கு கூட ஆகாரமற்ற ஒரு சூழ்நிலைகள் அப்பொழுது அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மிஷனரியை பார்த்து கேட்கின்றார், பிரதர், இது என்ன இப்படி இவ்வளவு வறுமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள்? அப்போ மிஷனரி சொன்னார், ஐயா, அவர் வேறு யாரும் கிடையாது, நம்முடைய விசுவாசிகள் தான். ரெகுலராக சண்டே சர்வீஸுக்கு சர்ச்சுக்கு வருவாங்க. 2 வாரத்திற்கு முன்பாக நடைபெற்ற ஆராதனையில் மிஷனரி ஊழியத்துடைய தேவைகளை குறித்து அவரோடு கூட பகிர்ந்து கொண்டேன். கடந்த வாரம் ஆலயத்திற்கு வரும்பொழுது ஏராளமான நம்முடைய விசுவாசிகள் பல பொருட்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். இந்த அருமையான குடும்பத்தினர் கடைசியாக இடத்துல வந்து, ஐயா, 2 மாடுகள் இருக்கிறது எங்களுடைய வீட்டில், காளை மாடுகள், அதை இந்த ஊழியத்திற்கு நாங்கள் தருகிறோம், அதை
ஏலம் விட்டு இந்த ஊழியத்திற்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் ஓடவில்லை. அவர்களுக்கு இருந்தது அவருடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த 2 காளை மாடுகள் மாத்திரம்தான். இதை வச்சு தான் அவங்க அந்த வயலை உழுகிறது, மற்ற எல்லா காரியங்களும் செய்கிறது எல்லாமே இந்த 2 மாடுகள் தான். நான் கேட்டேன், இந்த 2ஐயும் கொடுத்துட்டீங்க என்ன செய்ய, நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்க சொன்னாங்க, ஐயா, நான் எவ்வளோ பெரிய பாவத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தோம், நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருந்த ஐயா, பாவிலும் பிரதானமான பாவியாக இருந்த என்னை மீட்கும்படியாக பிதாவாகிய தேவன் அவருக்குன்னு இருந்த ஒரே ஒரு மகனை ஜீவபலியை ஒப்பு கொடுத்துட்டார் ஐயா. சொத்தை இன்னைக்கு இருக்கலாம், இன்னைக்கு போகும், நாளைக்கு வரும், சம்பாத்தியம் பண்ணிக்கிடலாம் ஐயா. பிள்ளையை இழந்தோம்னா திருப்பி பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆனால் தேவன் பாருங்க, எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அதை விட மேலான சொத்தாக இருக்கிற இயேசுவை எனக்காக இது கொடுத்தார் ஐயா. அந்த தியாகத்திற்கு முன்பாக இது ஒன்றுமே இல்லையா. ஆகவே என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்க நினச்சேன். என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, இந்த 2 மாடுகள் தான். இதுக்கு பதிலாக நானும் என் மகனும் சேர்ந்து என்ன செய்துக்கிடுவோன்னு அந்த வேலையை செய்துக்கொள்ளுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்தாபகத்துடைய கண்களில் அப்படியே கண்ணீர் வடிந்தது. அன்பை வெளிப்படுத்தணுங்க. நான் அன்பாக இருக்குன்னு சொன்னால் போதாது, அது ரொம்ப ஈஸி. நீங்கள் யாரெல்லாம் நேசிக்கிறீங்க அப்படிங்க, ஆண்டவரை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க எல்லாரும் கையை உயர்த்துவாங்க, அதில் சந்தேகம் கிடையாது. உண்மையாக நேசிக்கின்றாயா? அந்த அன்பில் பாதிப்பு இருக்கணுங்க. தேவன் மீது வைத்த அன்பை நம்ம எவ்வாறு வெளிப்படுத்துகிறோம் யோசித்து பாருங்க. நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக, நமக்கு வருகிற நியாய தீர்ப்பு நம்மை தப்பித்துக் கொள்ளும்படியாக பிதாவாகிய தேவன் தமது சொந்த குமாரன்றும் பாராமல் நமக்கு ஒப்பு கொடுத்தாரே. அந்த அன்புக்கு ஈடாக நம்ம என்ன செய்யறது? அவர் என்ன கேட்குற? மகனை என்னை நேசிக்கின்றாயா? சீமோன் பேதுருவை பார்த்து கேட்டார். அவன் காட்டி மறுதளிச்சான், அவன் பின்மாற்றமாய் போய்விட்டான். நான் மீன் பிடிக்க போகிறேன் வாரங்கன்னு சொல்லி கூட 4-7 பேரை கூட்டிகிட்டு போயிட்டான், 6 பேரை கூப்பிட்டு போயிட்டான். இப்படிலாம் போன இந்த பேதுரை பார்த்து மீண்டும் மீண்டும் வருகிறார். நீ நேசிக்கிறாயா? அவன் சொன்னான், நேசிக்கிறேன்னு சொன்னான். கடைசியில் உண்மையாக உடைக்கப்பட்டவளாக நீர் எல்லாவற்றையும் அறிவீர் என்று சொன்னான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை எவ்வாறு நேசிக்கிறோம்? ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோம்? அதற்காக நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம். ஆண்டவரே நேசிக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோமா? நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? நாம் சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவரை நாம் நேசிப்பதற்கு காரணம் இயேசுவை நமக்காக பலியை ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, 2வதாக நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 145 சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஆண்டவர் நம்ம என்ன செய்தார்னா காப்பாற்றுகிறார். ஆண்டவர் நம்ம காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். பார்த்துக்கிடுங்க. நீங்கள் 97ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது 10ஆம் வசனம், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே நீங்கள் தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நம்ம ஏன் ஆண்டவரை நேசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக பலியை ஒப்பு கொடுத்து மாத்திரமல்ல, நம்மை அவர் என்ன செய்தார்னா காப்பாற்றுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. 116ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 8ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தாறு சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ நாசமோசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததுங்க. எத்தனையோ பலவீனங்கள், வியாதிகள் வந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் நிர்மூலமாக இருப்பது ஆண்டவருடைய கிருபை. நம்ம எவ்வளவு ஆச்சரியமாக தேவன் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஆகவே நாம் ஆண்டவர் என்ன செய்யணுமா? நேசிக்கணும். நம்ம கேட்டதும் கேட்க தெரியாதுமான இகபர நன்மைகள் எல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார்.
அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்கப்படுகிற மாத்திரம் மழையும் வருஷிக்கப்படுகிற ஆண்டவர். ஆண்டவரை நாம் நேசிக்கும் பொழுது ஆண்டவர் அவங்க பாராட்டுகிற ஒரு கிருபை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறபடியினால நாம் அவரை என்ன செய்யணும்னா நேசிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். தாவீது ராஜா சொல்லுகிற 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் அப்படி சொல்றான். சவுல் அந்த அளவிற்கு இஸ்ரவேலின் இராணுவத்தையெல்லாம் கூட்டி கொண்டு போய் தாவீதை வேட்டையாடும்படியாக காடு மலைகள் என்று அவன் சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறான். அவன் சொல்றான் யோனத்தான்ட்ட, உன் தகப்பன் என்னை கொலை செய்யும்படியா வகை தேடுகிறாரியா, நான் எங்க இருக்க முடியல, மனாந்தரமான ஒரு இடத்துல இருக்கிறேன், ஒரு அடி தூரம் தான் எனக்கும் மரணத்துக்கும். அவ்வளவு நெருக்கமாக அவன் சென்று விட்ட ஒரு சூழலை ஆனாலும் கூட ஆண்டவர் ஆச்சரியமாக நினைச்சதார் நான் பாதுகாக்கிறேன். ஒரு முறை ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. நீங்க 1 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்க 8ஆம் வசனம் 26, 27, 28 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் வனாந்திரத்தில் இருக்கிறத பார்த்து வந்துட்டாங்க. பக்கத்தில் அவனை சுற்றி வளைத்து கொண்டான் வசனம் சொல்லுகிறது. கொஞ்ச நேரத்தில் அவன் பிடித்து விடுவார்கள். ஆண்டவர் ஆச்சரியமாக என்ன செய்தார், ஒருத்தன் வந்து சொல்றான், பெலிஸ்தர் நம்முடைய தேசத்தில் படையெடுத்து வருகிறான்னு சொன்ன உடனே தாவீது தேடுறதை விட்டுட்டு நேரே அவன் திரும்பி போய்விட்டான் என்பதாக வசனம் சொல்லுகிறது. மரணத்துக்கு ரொம்ப சமீபமாய் வந்த சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார்னா அவனை ஆச்சரியமாய் பாதுகாத்தார். அதனால தான் அவன் சொல்ல, என் பெலனாய கர்த்தாவே உண்மையில் நான் அன்பு கூறுகிறேன். நாம் அவ்வாறு சொல்ல முடியுமா? எத்தனை இக்கட்டுகளில் ஆண்டவரை ஆச்சரியமாக பாதுகாத்தார். இந்த முதலாம் கொரோனா காலகட்டத்தில் சபைகளெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது, ஆராதனை செய்ய முடியாது. ஆனால் விசுவாசிகளுடைய வீடுகளிலே திருமணம் அல்லது முக்கியமான நிகழ்ச்சிகள் வரும்பொழுது போதகராக பணியாற்றுகிற நாங்கள் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் இருந்த சபைகளிலே சில நிகழ்ச்சிகள் வந்தது. ஏதோ ஒரு காரணத்தினாலே நானும் பாதிக்கப்பட்டேன். ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டேன். டாக்டர் சொன்னாங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் நான் பெட்டில் படுத்ததை திருப்பி வந்து சொன்னாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க, முடியாதுன்னு சொல்லி கைவிரித்து விட்டார்கள். பாளையங்கோட்டையிலே நான் மருத்துவமனையிலிருந்து ஒரு பெரிய மருத்துவமனையிலிருந்து என்னை அனுப்பிவிட்டார்கள். வழி தெரியாது. என்னுடைய நண்பர் மதுரையிலே அவர் ஒரு பிரசித்தி பெற்ற மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட உடனே என்னுடைய பிள்ளைகள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவர் ஒரு 60-70 ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கடைசியில் மதுரையில் உள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு பெட்டு வாங்கி கொடுத்துட்டார். இரவோடு இரவு ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டேன், ஆக்சிஜன் வைத்துக்கொண்டு. அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை. டாக்டர்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அநேகர் ஜெபங்கள், இதை கேள்விப்பட்ட இந்த தொலைக்காட்சி மூலமாக கேள்விப்பட்ட அநேகர் நீங்கள் கூட ஒருவேளை எனக்காக ஜெபித்திருக்கலாம். பல பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவருடைய பெரிய கிருபை, ஒரு வாரத்தில் ஆச்சரியமாக அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். நான் இருந்த அந்த பகுதியில் தினந்தோறும் இறுதி ஊர்வலத்தை அந்த சத்தத்தை நான் கேட்டேன். அவ்வளவு பெரிய பாடுகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் எவ்வளவாய் என்னை காத்தார். அதே போல ஒவ்வொருவரையும் காத்திருக்கிறாரே. ஆண்டவர் எவ்வளோ அன்புடையவர் பாருங்க. நாம் கேட்காத எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். ஆகவே தான் வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 116ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். நம்முடைய ஜெபத்தை கேட்டாருங்க, விண்ணப்பத்தை ஏக்கத்தை கேட்டு ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார், நம்மை காப்பாற்றினாரே. அதற்காக நான் ஆண்டவரை அன்பு செலுத்துகிறேன்னு சொல்லுகிறான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்காக இயேசு மரித்ததினால் மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ஜீவனே கொடுத்து மாத்திரமல்ல, நமக்கு வந்து எல்லா விதமான சோதனைகளுக்கு மத்தியிலும், ஆபத்துகளுக்கு மத்தியிலும், மரண கட்டுகளுக்கு மத்தியிலும் நம்மை காப்பாற்றினபடியினால
ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும்னா நன்றி செலுத்தும்படியாக, ஆண்டவரை நேசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவரிடத்தில் நாம் எப்படி அன்பு செலுத்த வேண்டும்? அதை ஒரு சில காரியங்களை சுருக்கமாக நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறது என்ன? முதல்ல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதே 97ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தீமை என்ன செய்யணுமா? வெறுக்கணுமா. ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீமை செய்து கொண்டிருக்கக்கூடாது. ஏன்னா அந்த 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை. ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் தீமை என்ன செய்யாதான்? சேராதான். அவர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்லவே அல்ல. ஆக ஒருவன் ஆண்டவரை நேசிக்கிறார் என்று சொன்னால் அவன்கிட்ட என்ன செய்யக்கூடாதுன்னா தீமை இருக்கக்கூடாது. 34ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது 16ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தீமை செய்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ அவர்கள் பூமி இராதபடிக்க அகற்றி போடுவார் ஆண்டவர். அவர்களுக்கு விரோதமாக முகம் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் எந்த ஒரு தீமையும் அவரிடத்தில் என்ன செய்கிறதுனா சேருகிறதில்லை. அப்போ நாம் தீமை செய்யாமல் என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். அவைத்தான் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இங்கு 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அப்போ தீமை செய்கிறத விட்டு ஓய வேண்டும், தீமை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் என்ன? நன்மை செய்ய வேண்டும். நன்மை என்றால் என்ன? நியாயம் செய்ய வேண்டும், ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்க வேண்டும், திக்கற்ற பிள்ளைகளுடைய நியாயத்தை விசாரிக்கணும், விதவையின் வழக்கை விசாரிக்க. அப்போ மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தணும், மற்றவர்களை நேசிக்க வேணும், உதவி செய்யணும், நன்மை செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு செய்யாமல் நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும் கூட ஜெபத்தை கேட்க மாட்டாராம். அதுதான் 1ஆம் வேத பாடத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அப்போ தீமை செய்யாமல் இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நன்மைகள் என்ன செய்யணும். தாவீது ராஜா வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் அங்கு ஒரு அருமையான நபரை குறித்து சொல்லப்பட்டு நாபால். இவனுக்கு எவ்வளோ உதவி செய்திருக்கிறான் வனாந்திரத்தில். ஆனால் ஒரு காலகட்டத்தில் தாவீதுக்கு அவன் வனாந்திரத்தில் ஒரு 600 பேரோடு கூட சுற்றி கொண்டு இருக்கிறான். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. இது நாபால்கிட்ட போய் கேட்கும் பொழுது நாபால் இது தாவீதை கண்ணா பின்னான்னு பேசுகிறான். நீங்கள் 9, 10 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும்போது, தொடர்ந்து உள்ள வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது நாபால் தாவீது தனக்கு நன்மை செய்ததுக்கு பதிலாக கேவலமாக பேசுகிறான். அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்து விட்டது. அந்த 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமல் போனதில்லை, என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவன் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு எவ்வளவோ பாதுகாப்பாக இருந்தான், எவ்வளோ உதவி செய்தான். ஆனால் இன்றைக்கு இவன் ஒரு உதவிக்குன்னு போய் இருக்கும் பொழுது, ஆதரவற்ற நிலைமையில் தாவீது இருக்கும் பொழுது அவன் சொன்னான், அவன் கேவலமாக இது தாவீதை தூஷித்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மைக்கு பதிலாக தீமை செய்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி விளைவு பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த சம்பவம் முழுவதும் எங்களுக்கு தெரியும். நாபால் என்ன செய்தான்னா கடைசியில் அவன் பல வகையில் வாதிக்கப்பட்டு மரித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உண்மையான ஒரு அன்பு என்பது என்ன தெரியுமா? தேவன் வெறுக்கிற தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்னா நாம் விட்டு விலக வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிற 23ஆம் வசனத்தில், ஆண்டவரை நேசிப்பது என்பது என்னவா? அந்த 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது,
இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. அப்ப அன்பு செலுத்துகிறது என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணும், கை கொள்ளணும். இயேசுவை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்காம, படிக்காம, கை கொள்ளாமல் இருந்தோம்னா அதனால ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. நீங்கள் 1 யோவான் நிருபத்தில் நீங்கள் பார்க்கணும், 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. நம்ம நினைக்கிற வேத வசனத்தின்படி வாழுகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய கற்பனைப்படி வாழுகிறது அது பாரமானது கிடையாது, ரொம்ப லேசு. அதாவது முதல்ல கஷ்டம் மாதிரி தெரியும் பார்த்துடுங்க, பிறகு இதில் நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா இருக்கும். எல்லாமே அப்படிதாங்க, முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். புதிதாக நம்ம ஏதாவது கற்றுக்கொள்ளும் பொழுது அது ரொம்ப கஷ்டமானபடி தான் இருக்கும். பார்த்துங்க, சைக்கிள் ஓட்டுற பிள்ளைகளுக்கு தெரியும், அவன் ஓட்ட பழகும்பொழுது பல இடத்துல கீழே போடுவாங்க. நான் சிறுவனாக இருக்கும்போது இதெல்லாம் முடியுமா, கஷ்டப்பட்டு ஓட்டுவோம் பார்த்துக்கிட்டேங்க. பிறகு நல்லா பழகின பிறகு அந்த பிள்ளைங்களை பாருங்கள், கையை விடுவாங்க, காலை விடுவாங்க, சீட்டை விட்டு எந்திரிப்பாங்க, உட்காருவாங்க, ரொம்ப ஈஸியாக போயிடும் பார்த்துக்கிட்டேன். எத்தனையோ சாகசங்கள்லாம் செய்வாங்க பார்த்துக்கிட்டேன், ஒரு ஆபத்து என்ன செய்யறதுனே இருக்காது. முதல்ல கஷ்டமாக தான் இருக்குங்க. வசனம் அது பாரமானவைகள் அல்ல, அது அப்படி வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது. அப்போ அன்பு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், கை கொள்ள வேண்டும். நீங்கள் 2 யோவானுக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் பார்க்கணும், 6ஆம் வசனம், நாம் அவருடைய கற்பனைகளின் படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. அப்போது அன்பு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழுகிறது. 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின் நடக்க உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் என்ன செய்வோம்னா கை கொள்ளுவோம். அதுதான் உண்மையான ஒரு அன்பு. நாம் ஏன் ஆண்டவரை நேசிக்கணும், நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த நிமித்தமாக ஆண்டவரை நேசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆபத்து காலத்தில் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை ஆச்சரியமாய் பாதுகாத்து நம்ம நடத்தினாரே, அதற்காக நம்ம ஆண்டவர் என்ன செய்யறோம்னா நேசிக்கிறோம். இப்போ எப்படியா நேசிக்கணும், ஆண்டவர் எப்படி நேசிப்பது? தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா தீமையான காரியங்களையும் பாவமான காரியங்களையும் உதறி தள்ளி விடுங்கள். வேத வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாம் உங்கள் அனைவருக்கும் தருவாராக. ஆமென். நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதம் 495, கிறிஸ்தவ கீர்த்தனை 196 பாடுவோம். நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. கீதம் 495, கிறிஸ்தவ கீர்த்தனை 196 பாடுவோம். சரணம் சரணம்
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீரப்பா. அந்த அன்புக்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய வேத வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் உம்மை நேசிக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். உம்மை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக நாங்கள் தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு விலக்க வேண்டும். உம்முடைய வேத வசனங்களின்படி வாழ வேண்டும் என எங்களை கற்றுக் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒன்று கூட வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, அதை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அப்பியாசப்படுத்தவும் மேன்மையான ஆசீர்வாதங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய அன்பினால் இந்த பிள்ளைகள் நிரப்பப்பட கிருபை தருவீராக. எத்தனையோ விதமான ஆபத்துகள் நாசமோசங்களில் உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை சிக்க இருக்கலாம். ஆனாலும் இயேசுவே இயேசுவே இயேசுவின் இரவு பகலாக உண்மையே நம்பி கொண்டிருக்கின்ற உம்மீது அன்பாயிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நான் வருகிறேனப்பா. ஆண்டவரே, உண்மையை நம்பியிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் அவர்கள் விடுதலையாக்கி மெய்யாகவே அவர்களுமே நேசிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய பலத்த கரம் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய தயவு உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. உண்மையில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் செய்கிற கர்த்தாவே, நெகேமியா உம்மை நோக்கி மன்றாடின பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்டு ராஜாவுடைய கண்களில் கூட தயவு கிடைக்கும்படியாக கர்த்தருடைய நன்மைகள் செய்கிற கரம் உன் மீது அமர்ந்தது போலப்பா. இப்பொழுது நேசிக்கிற போது பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உடைய கரம் அமருவதாக. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை தயவு கிடைக்க வேண்டும் என்று இந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்களோ, தங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஆண்டவரை ஏதோ ஒரு தயவை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் சுவாமி. அதையெல்லாம் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய வல்லமை உள்ள கரம் இப்பொழுதும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் அமரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா. நீ கொடுத்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விட விசேஷத்தின் ஞானத்தை கொடுப்பீராக. உயர் கல்விக்காக பல இடங்களில் பிரயாசப்பட்டு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவர்களை சரியாக என் ஆண்டவர் வழிநடத்தும்படியாக அவர்கள் விருப்பத்தை கத்த நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை தாங்கப்பா. ஆண்டவரை வெளிநாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக, அங்கு சென்று வேலை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளை ஒரு விசை நோக்கி பார்ப்பீராக. இந்த பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. திருமணத்திற்கு காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் ஏற்ற வேளையில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியங்கள் கட்டளையிடப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வெகு காலம் காத்திருக்கிற இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னீர். பல வருஷங்களாக ஆண்டு கணக்காக அநேக குடும்பங்கள் பிள்ளைகள் காத்திருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, காத்திருந்து சோர்ந்து போனவருக்கு இந்த பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஏற்ற துணையை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துங்கப்பா. திருமணமாயும் பல வருடங்களாக ஆண்டவரை குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி தவித்து அப்பா சோர்ந்து போனவருக்கு அருமையான தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய எல்லா ஏக்கத்தையும் பார்த்து கற்பத்திற்கனியை கொடுத்து அவளை ஆசீர்வதிப்பீராக. கற்பத்திற்கனி உம்மால் கிடைக்கின்ற ஒரு சுதந்திரம் ஐயா. அந்த சுதந்திரத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. இது பரிசுத்தமான ஆலயத்தில் நம்முடைய நாமத்து நிமித்தம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே ஐயா. உடைய நாமத்து நிமித்தம் ஆசீர்வதிக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நிலை பெற்றிருக்க அனுகிரகம் செய்வீராக. பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனியை பூரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களெல்லாம் சுகமான பிரசவத்தை பெற்று ஆண்டவரே குழந்தைகள் எடுத்து சமூகத்தில் நன்றி செலுத்தும் பாக்கியத்தை கொடுப்பீராக. பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். மருத்துவமனையிலிருந்து இந்த ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் கூட சமூகத்தில் வருகிறோம். அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது வியாதி படுக்கை முழுவதுமே மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பூரணமான சுகம் உண்டாகட்டும். யார் யாரெல்லாம் ஆண்டவர் தனக்கு அருமையானவர்களுக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக ஒரு பூரண சுகம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமை இருக்கிற பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தனிமையான ஒரு சூழலை ஐயா, யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட இந்த பிள்ளைகள் இருக்கலாம். ஆண்டவரே, இவருடைய இருதயத்தின் ஆண்டவர் விருப்பத்தை, ஏக்கத்தை யாருடன் சொல்ல முடியாத ஒரு சூழலை அப்பா, நீர் அவர்களுக்கு தாயும் தகப்பனுமாயிருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய கரங்களை பிடித்து நடத்துங்க. படுக்கையில் இருக்கின்ற ஆண்டவர் பலவீனத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற அருமையான பெற்றோர்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர்கள் பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. அவர் பயந்தபடி எதுவும் நடக்கக்கூடாதப்பா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசும் கொடுத்து வழிநடத்துவீராக. அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க. புதிதாய் தொழில் தொடங்க விரும்புகிறவர்களுக்காக, தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக, இன்னும் பல வகையான ஆண்டவர் பணி செய்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டு எந்தெந்த வகையில் ஆண்டவரே அப்பா பொருள் ஈட்டுகிறார் எல்லா காரியங்களையும் உமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பீராக. உமது பிள்ளைகளுடைய சம்பாத்தியங்கள் உமது பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை வேளையை தாங்குவதற்கு முன்வந்த அருமையான உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்பு சகோதரர் காந்திகுமார் கனகராஜ் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் சகோதரி ஷாலின் ஜெயராஜ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வருகிற 25ஆம் தேதி தன்னுடைய 25வது ஆண்டவர் திருமண நாளை காணும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய ஆண்டவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 25 ஆண்டுகளாக இந்த பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்தீர், வழிநடத்தினீர், ஆதரித்தீர், ஆசீர்வதி உயர்த்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய வருஷம் எல்லா நன்மைகளும் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டை காணப்பட கிருபை தருவீராக. உன் கையிலும் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாக இருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரின் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகளும் பந்திச்சத்திலும் ஒரே முறை கண்டுகளைப் போல் இருப்பார்கள் சொல்லி அந்த ஆசீர்வாதங்களினால் சந்ததி சந்ததியாக இந்த பிள்ளைகளை நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். படித்துக் கொண்டிருக்கிற அருமையான அன்பு மகள் டிஃபானிக்கா ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மருத்துவ படிப்பு படிக்கிற அருமையான மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. அந்த ஆண்டவர் தேசத்தில் உமது பிள்ளையை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் அன்பு மகன் டிம்சனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்ஜினியரிங் படித்துக்கிற அருமையான மகனுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. உடைய பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பரம ஞானத்தில் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முழு குடும்பத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. தேவ கிருபையும் தேவ பிரசன்னம் அவளோடு கூட இருக்கட்டும். அருமையான பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அருமையான பெற்றோர்களுமே நேசிக்கிற பிள்ளைகள் ஐயா, தாங்கள் உமக்கென்று அர்ப்பணித்து பணி செய்கிற பிள்ளைகள் ஐயா, அவர்களையும் உடைய கிருபைகளை மூடிக்கொள்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும். நாங்கள் நினைப்பதற்கு வேண்டி கொள்கிறதுக்கு அதிகமாய் கிரியை வல்லமின் கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடும். யார் யார் என்ன நோக்கத்துக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா தேவையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 38 பாமாலை 25 பாடுவோம். கத்தாவே இப்போ உம்மை தொழுதோம் ஓர் மீத்தெழுந்து கீதம் பாடுவோம். கீதம் 38 பாமாலை 25 பாடுவோம். Oh
கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசனத்தினால் நிறைத்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஜீவகாலமெல்லாம் உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரங்களையும் பிடித்து நடத்துவீராக. ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக, அவர் தாவோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.